நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோப்ளாக்ஸ் கிகா மேன்ஷன் மல்டிப்ளேயர் நானும் பூ பேசுனா எவ்வளோ பர்சன்டேஜ் 7.6 இது பார்க்குறேன் 7.6.4 இல்லை 7.64 465 இருக்கு என்கிட்ட 589K இந்த தடவை சரி கட்டலாம். சரி நானும் கட்டட்டா கடைசி இந்த 2 பேர் வரையும் ஊஜிக்கு ஆனா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன் அது பாட்டு கட்டிக்கிட்டே இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த எபிசோட் முடியறதுக்குள்ள இந்த மேட்ச் முடிச்சிடலாம் போல. ஆமா இந்த ஒரு மேட்ச் முடிச்சிடலாம். இன்னொரு 2 எபிசோடுக்குள்ள பீச் ஹவுஸ் முடிச்சிடலாம். அப்புறம் வேற என்னென்னலாம் இருக்கு? பீச் ஹவுஸ் கிஃபாயாட்டு அதுதாண்டா மேட்ரு. இது வரைக்கும் நான் ஒரு நேரம் கூட அதுக்கிட்டே போனது இல்லைடா. நான் பீச் ஹவுஸ் போயிருக்கேன் ஆனா அது போனது இல்லை. பீச் ஹவுஸ் முடிச்சது இல்லை. பீச் ஹவுஸ் ஏதோ 10% 20% பண்ணியிருக்கேன். போன தடவை அந்த ஊர் சுத்தினப்பே கூட இது இயற்கை பண்ண மாதிரி சேர்ந்துருச்சு அமௌண்ட். இந்த தடவை அதே மாதிரி ஒரு ஊர் சுத்துவோம் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு எங்கடி முடிஞ்சிருச்சு. அதான் ஆல்ரெடி ஒரு கார் வச்சிருக்கோம்ல. என்னது இந்த ஹவுஸ் இந்த வீடியோவே முடிச்சிடலாம். எனக்கு என்னமோ முடிச்சிடலாம் தான் தோணுது. என்னடா 200K வந்துச்சு. குறையும் போது இருக்கு. எனக்கு என்ன 146K இருக்கு. இன்கமா 1793. அவ்வளோ எங்க என்ன 2000 இருக்கு. ஜோலி முடிச்சு என்னடா 249K அதுக்குள்ள 200K வந்துருச்சு. ரூபாய் இதே செலவு பண்ணி விட்டுருவோம். இன்கம் அதிகமாக வரணும் தானே நமக்கு ஊர் சுத்தின வரைக்கும். 200K வாங்கிட்டு 249K. ப்ராக்ரஸ் பண்றோம். பீச் ஹவுஸ் போயிடும். அந்த கடைசியில் அந்த யாட்டு அது என்னது கிகா யாட்டு பெட் ஹவுஸா அது நம்ம கண்ட்ரோலே விட்டு வரலையடா. பெட் ஹவுஸ் தானே இது இன்னொரு மேன்ஷன் இருக்கும்ல. அது வேணா போகலாம். அது அந்த அளவுக்கு சின்னதா? ஆமா ஓரளவு சின்னதுதான். எனக்கு முடியும். எனக்கு 2K கட்டுறதுன்னா 2K கட்ட முடியுமா? சரிப்பா ஊர் சுத்துவோமா? சரி கார் எடுத்து நானும் போய் கார் எடுத்துட்டு வரேன்.
லிஸ்ட்ல போய் ரோப்ளாக்ஸ்ல இந்த கார் ஃபார் சேல் மாதிரி ஏதாச்சும் கேம் இருக்குமாடா? தெரியல. எத்தனை பக்கம் தேடி கட்டியிருக்காரு? டேய் எவன்டா அவன் என் வீட்டுக்குள்ள ஜீப் போட்டு ஏத்துறவன்? என்னடா காரு என்னடா பார்க்க மாட்டேங்குதாரு? ஆடா போய் இந்த விஷயம் தெரியாம போச்சு. எனக்கு தெரியலையா. அந்த மலை எந்த சைடு இருக்குது உனக்கு? அது அந்த ராக் சரி வா, அந்த ராக்ஸ் கிட்ட ராக்ஸ்லயே நிக்கிறவா பர்பிள் காரு. இங்க ஒருத்தர் சவுப் சிப்கார வேற என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கிறான். இறங்கி அமௌண்ட் போடுவோமா? அடா எதுவுமே வளர்க்கவே மாட்டேங்குது. அட ஒண்ணுதான் கடைசி மேப் நான் பாட்டுக்கு ஜாலியா அமௌண்ட் போட்டுட்டு இருக்கேன். நீ வா நாம 2 பேரும் நீ எங்க இருக்கிற? நான் கடைசி மேப் மேப்ல தான்டா இந்த சைடு இருக்கியா அந்த சைடு இருக்கியாடா? மேப்போட கடைசி பிளாக் விட்டு தெரியல. பிளாக் வீட்டுக்கு வா நீ. பிரிட்ஜ் கிட்ட வா. பிரிட்ஜுக்கு போயிரு. கரெக்ட். டேய் அதுக்குள்ளேயுமா வேற? பிரிட்ஜ் பக்கத்துல எனக்கு கொஞ்சம் பிரிட்ஜ் தூரம் தான், அதனால வந்துடுறேன். போன எபிசோட்ல வீட நீ காட்டுன்னு சொன்னேன். காட்டலான்னு வரதுக்குள்ளும் நெட்டு போட்டுச்சு. ரோட்டை விட்டு இறங்க மாட்டான், அகலப்பாதத்துல போய் தள்ளி விட்டுருச்சு. அவ்வளோதான், நான் கிட்ட வந்துட்டேன். எந்த காரு? எந்த கார் விட்டான்? வெள்ளை கார். ஆமாண்டா, அவன் என் வீட்டை தானே ஓவர்டேக் பண்ணிட்டு போனான். அப்ப என் காரு வந்துருச்சு. வா நடந்தே வா. அவ்வளோதான், நான் பாலத்துக்கு வந்துட்டேன். நான் பாலத்துல தான் இருக்கேன். சன்செட். எந்த பாலத்தை சொல்லி இந்த பழமா கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கு. இந்த சிட்டியை சுத்தி பார்த்துட்டு போனா சுத்தி பார்க்கறதுக்கு காரு நடந்தே இது அந்த கார் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். நீ வா. எங்கிட்டு தாண்டா கவுந்து கிடக்குது? என்னோட என் வீட்டுக்கு முன்னாடி கவுந்துக்குது. வீட்டுக்கு முன்னாடி தான் கிடக்குது. முன்னாடி இல்ல, 2 வீட்டுக்கு தள்ளி கவுந்து கிடக்குது. கார் சுத்த முடியாதா? அப்ப என் கார் எப்படி பண்ணி பார்க்கணும்? தெரிஞ்சுதான் நான் முன்னாடி அப்படியே நான் பாஸ் பண்றேன். நான் பிரிட்ஜுக்கு ரொம்ப தூரம் தள்ளி ரோடு போகுதுல, இல்லவா இந்த ஒருத்த வீடு தெரியுதா? ஒயிட் காரா? பார்த்துட்டேன். அந்த கார் பிரிட்ஜுக்கிட்ட வா. பிரிட்ஜுக்கிட்ட ஒரு வீடு இருக்குல்ல, அதுக்கிட்ட வா. அதுக்கிட்ட நேரம் ஒயிட் கார் நான் பார்த்துட்டேன். பிரிட்ஜு வீட்டுக்கிட்ட வந்தேன்னா நல்லா இருக்கும். எங்கடா நீ வீட்டுக்கிட்ட இருந்த பார்த்தாவே தெரிஞ்சதே பிரிட்ஜுக்கிட்ட. நீ பிரிட்ஜுக்கே வேண்டாம், எங்கடா இருக்க? நான் அந்த வீட்டுக்கிட்ட இருக்கடா, பிரிட்ஜுக்கிட்ட. கார்ல வரலையா? அப்படின்னா என் காரை தான் எனக்கு முக்கியம். அப்படின்னா இப்போ கிராஷ் பண்ணி போன ஒயிட் கார் நீ இல்லையா? பிரிட்ஜு கிட்ட இருக்க வீடுன்னா எதிரா? பிரிட்ஜு கிட்ட இருந்த பிளாக் வீட்டுக்கு வா. அப்படியே நேரம் போ. பிளாக் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே போ. பிளாக் வீட்டு ஜாம். அப்படியே போ. மேலே இருந்தா அப்படியே ஏறி வா. அப்படியே நான் இருப்பேன். மேலே ஏறி
என்ன அப்படியே பார்க் பண்றேன். முன்னாடியே ஒரு வீடு தெரியுமா? அப்படியே ஒண்ணுமே இல்லடா இங்க. திருப்பினா இந்த இறக்கிறதுக்கிட்ட வந்து ஒரு வீடு தெரியும். நான் மேல ஏறிட்டேன்னா இறங்கிக்கலாம். இது ஏன் என்ன பார்த்து பேர் பண்றது விட நான் பிரிச்சுக்கிட்டே இல்ல, நான் என் வீட்டுக்கே வந்துட்டேன்டா. பிரிச்சுக்கிட்டே நீ ஒழுங்கா பிரிட்ஜுக்கு வந்து தேடுறான். நான் அங்க சுத்தி இங்க சுத்தி என் வீட்டுக்கே வந்துட்டேன்டா. நான் ஆஃப் ரோட்ல இறங்கிட்டேன். இல்ல, அந்த பைக்கில் தான் இறங்கிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த சைடு ரோடு போயிருந்தா பிளாக்கி விட்டு அந்த சைடு எங்கடா ரோடு போகுது? உனக்கு எங்கமா போதும்? நீ அந்த பிளாக்கி விட்டு சைடு எதுவுமே இல்லையடா. டக்குன்னு வந்து சேர்றா பிரிட்ஜு. வந்துட்டியா? நான் நாளைக்கிட்ட வந்துட்டேன். பர்பிள் கார் தானே இந்த கேம்லேயே. நான் ஒருத்தன் தான் பர்பிள் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். பிரிட்ஜிலேயாடா சுற்றிட்டு இருக்க? பார்த்துட்டேன்டா. கார் சொருவிடுச்சுடா. நடந்து போலாமா? எங்கிட்ட அங்கிட்டு போற? சிட்டிக்கு போலாம். எங்கடா விட்டுட்டு ஓடுறேன்? எப்ப வரேன்? ஆமா, உனக்கு செகண்ட் இன்கம் எவ்வளோ வருது? எனக்கு 2085 ரூபா வருது. பதிமூணு நிமிஷம், இன்னொரு 7 நிமிஷம் சுத்திட்டு வீட்டுக்கு ஓடிடலாம். கடைசி 10 நிமிஷத்துல இந்த மேன்ஷனை முடியும். வர இங்க எங்கேயும் நம்ம காரை ஸ்பான் பண்ண முடியாது. அந்த மேன்ஷன் வந்து அங்க ஒரு வீடு இருக்கும், அங்க ஒரு எம்டி பார்க்கிங் இருக்கும், அங்க ஸ்பான் பண்ணிக்கலாம். நானே இன்னைக்கு தான் கவனிக்கிறேன். ஆமாண்டா, எனக்கும் கொடுத்தானுங்கடா. அமௌண்ட் போட்டேன், யோகா அமௌண்ட் போட்டேன். ஒரு பெட் ஹவுஸுக்கு வந்துட்டோமா? ரெண்டு எம்டிங் கண்டுபிடிச்சது சரிதான். ரெண்டுத்துலயுமே ஒரு அவுட்டர் பார்க்கிங் வைக்கணும்னு உன் மூளை எனக்கு தோணுச்சாடா. ஆனா ஸ்பான் பண்ண முடியாது நம்ம காரை. வா வா. ஒரு பில்டிங் ஆனா எந்த ஸ்பாட்லயுமே நம்ம காரை நம்மளால ஸ்பான் பண்ண முடியாது. மொட்டை மாடியில இருந்து குதிச்சு போகணுமா? என்னடா காசு கண்டிங்க வச்சிருக்கானுங்களா இங்க இருந்து ஏத்துற மாதிரி?
நான் குதிச்சிட்டேன். ஒரு ஒரு எஃபெக்ட் இல்லடா. பில்டிங் கட்டிருக்காங்க. அது அந்த அந்த பில்டிங்க்கு டோர் இருக்குது உள்ள போகணும். இந்த பில்டிங் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு கூட்டிட்டு வந்தாங்க. எங்கடா போன ஆளை காணோம். இந்த கேம் என்னடா உள்ள போட முடியாது போல இருக்குது. முடியல. தானே பார்க்கா பார்க்கா எங்கடா கார் எடுத்துட்டு வந்திருந்தா சம்பவம் பண்ணிருக்கலாம்டா. ரெண்டு பேர் கார் ரேசிங் ட்ராக் அருமையா இருக்குடா. இந்த ரவுண்டு ட்ராக் அதோட பயங்கரமா இருக்கு. வீட்டுக்கு போய் கார் எடுத்துட்டு வருவோமா? வரலாமா? சரி வா, அடுத்த எபிசோட்ல வரலாம். இந்த எபிசோட்ல போய் வீடை கட்டுவோம். நானும் கிளம்பிட்டேன். வா போய் வீட்டை கட்டுவோம். 1 மில்லியன். எனக்கு 1.5 மில்லியன். எனக்கு 1.37. எனக்கு 1. இதெல்லாம் அது புதுசா ஒரு அவார்டு. அப்படி என்னடா எல்லாத்துக்கும் அவார்டு தூக்கி கொடுக்குறீங்க? என்னடா டப்புன்னு லூட்டு காலியாயிரும் போல இருக்குது. சரி, நெக்ஸ்ட் வீடியோல கன்ஃபார்ம் முடிச்சிடலாம். இந்த வீடியோல 50 ஆச்சு போடுவோமா? 11. ஆமா, இந்த வீடியோல 50 கூட போட முடியாது போல இருக்கு. 50 நிமிஷம் போடலாமா? சரி ஓகே, 50 போட்டுரும். நான் ஜிம் முடிச்சிட்டேன். இந்த மேன்ஷன்ல தானே ஹாரர் மேன்ஷன் சொல்லிட்டு அங்க பூந்தா பேய் இருக்கும், இங்க பூந்தா பேய் இருக்கும் ஊட்டிட்டு இருந்தாங்க. அது அந்த மேன்ஷன் தானே. நம்ம கூட நீங்க ஒரு வீடியோ பார்த்தோமே. சீக்ரெட் ரூமா? அதேதான். கரெக்ட். மீதி எவ்வளவு இருக்கு? இன்னொரு 1 மில்லியன் இருக்கு. அங்கே 825 தான்டா இருக்கு. மேபி இப்ப நான் அந்த ஹாரர் ரூம் தான் கட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, இது கேமிங் ரூம். $3365. உனக்கு 3000? சரி ஓகே. மறுக்கா வந்தேன். 2000 தான் இருந்தது. லூட்டை கலெக்ட் பண்ணேன். இப்போ 500,000 வந்துருச்சு. 556. மறுக்கா போய் எல்லாத்தையும் கரைச்சி விட்டுருவோம்.
நானும் லேம்ப் தான் கட்டிட்டு இருக்கேன். நான் வேற ரூம், நீ வேற ரூம். லேம்ப் பண்ணோடனே 2 பேரும் ஒரே லேம்ப் தான் கட்டுறோம்னு நினைச்சேன். அதே முடியாது. என்னடா ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா 14.7. ₹1000 தான்டா இருக்கு. சரி நானே கட்டி மர்க்கா ஒரு 325K வந்துருக்கு. அதை நான் முடியறதுக்குள்ள நீ இதை முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். நான் கேமிங் ரூம் முடிக்க போறேன். இன்னும் 1 or 2 தான் இருக்கும். கேமிங் ரூம் மட்டும் $500,000 எடுத்துக்கும் பாரு. ஆமாண்டா, ஓவர் எக்ஸ்பென்சிவ்டா. அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன். இன்னும் லைட்டிங் இருக்குதா? எவ்வளோடா? அவ்வளோதான்டா. என்கிட்ட லூட்டு ஃபுல்லாக காலி ஆகுதுடா. அந்த கேமிங் ரூம் பயங்கரமாக போகுதுடா லூட்டு. அந்த ரூம் செட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 1000 ரூபாய்க்கு ஒன்று இருக்குதா? மேலே இருக்கு பாரு. அதுக்காக நான் 7th floor போயிட்டு இருப்பான். ஒரு செகண்ட்ல அதை கட்டிடலாம்டா நம்ம. ஒரு செகண்ட் கூட இல்லை, அரை செகண்டுக்கு கம்மியா இருந்தா போதும். ஏன்னா எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 4000 ரூபா செகண்ட் இன்கம் வரப்போகுது. வந்துருச்சு. இல்லை இன்னும் வரல. கேமிங் ரூம் முடிச்சிட்டேன்டா. $6 வந்திருக்குமா? சொல்லுவானா? செகண்ட் இன்கம் எவ்வளோ வருது? 3590. எனக்கு 4059 ரூபா வருது. இந்த தடவையே கார் உருப்படியா கொண்டு வா. ஆமா, உங்க வீடு என் லைன்ல தான் இருக்கு. அப்படியே நான் உங்க வீட்டுக்கு பெருமா பாலத்திலேயே தான் வச்சுக்கோ. என் ஃபோன் லேக் அடிக்கல, நான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துட்டு ஃபோன் தெரியலன்னு நினச்சிட போகிறாங்க. யூசர் தெரியல. எவ்வளோ நேரமாக விளையாண்டுட்டு இருக்கோம் நம்ம? 2 மணி நேரமாக விளையாண்டுட்டு இருக்கோமா? இருக்கும். இந்த பிரிட்ஜ் சைடில் பார்த்து தான்டா ஓட்டணும். ரோடு சைடில் போனால் வண்டி லாக் ஆகிடுது. ஆமாம், போன வாட்டி என் வண்டியே அப்படி தான் போய் மாட்டிச்சு. பார்த்து வா. அப்புறம் அங்கே போய் ஊரை சுத்த வண்டி இருக்காது. ரேஸ் போகலாமா? சரி, 24 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ரேஸ் போயிட்டு முடிச்சுக்கலாம். 4 நம்ம ரேஸ் போயிட்டு வரதுலேயே 30-35 ஆயிடும்.
சரி நான் நடு பாலத்தில் வண்டியை போட்டு எமௌண்ட் போட்டு விட்டுருக்கேனவா. எவ்வளோ நல்லது. வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப அருமையாக போனால் நல்லது. ஆமாம் இங்கே தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த சைடில் ரோடு குண்டு முடியும். என்னடா நம்மளால ஒரு யோகா பண்ணுறாரு பயங்கரமா. கொஞ்ச நேரம் விட்டுட்டா பண்ணைய மொட்டியை மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருப்பான். சரி சரி, இது என்ன யோகா டூ. என்ன மோசமான நிலைமையில் இருக்க போல இருக்குது. சரி யோகா 3 மாற்றுவோமா இல்லை எந்த சைடு கொண்டு வேணாம். யோகா 3 என்னை பார்க்க முடியல. கண்ணு கட்டின வரைக்கும் ஆகலாம். மேலே நான் யோகா பண்ணி ஹெல்த்தை ஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போதான் ரேஸில் என்னால் ஜெயிக்க முடியும். பிளாக் ஜீப்பா என்னடா தமிழ் மூவி கிளைமேக்ஸ் மாதிரி ஆயிட்டான். யாரா அவனை வண்டியில யார சொன்னது? நம்பாளுதான். டிரைவர் சீட்ல உட்காருவான்னு பார்த்தா பேக் சீட்ல போய் உட்காந்துட்டு இருக்கிறான். அதுல இதுல போய் வண்டியை விட்டுறாத, அப்புறம் எடுக்க முடியாது. இதுவாகவே போகலாம். இதுதான் நான் சொன்னேன். பிளாக் கார் நின்றா. அவன் என்னையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கான்டா. அதான் பார்த்துட்டேன். ஸ்டாப் இட். முன்னாலே போனா நான் பின்னாலே வந்து ஓவர்டேக் பண்ணுவேன். என்னடா டிரைவர் சீட்டே அவ்வளோதான் முறுக்கே. எறா சொருவா எறா டிஷ் உள்ள பூத்துட்டு இருந்தானோட்டு. சரி அந்த இது ஜம்பிங் ஸ்பாட்ல இருந்து போய் குதிப்போம். அதான் அந்த பார்க்கிங்கு. இந்த 80லயே இந்த ஸ்லோட வந்தா என்ன பிளாக் காரை நம்ம கூட சுத்துவான்னு பார்த்தா அவன் பாட்டு தனியா சுத்திட்டு இருக்கிறான். சரி அந்த இது பாக்கிங்க மேல அந்த குதிக்கிற மாதிரி கொடுத்துருக்கான்ல, அதுல போய் ஜம்ப் பண்ணும். கார் என்ன உன் காரா? ஆமா, எங்க உன் கார் ஸ்டக்கா நிக்குது. ஆமா வேடா சும்மா. உன்ன வச்சுக்கிட்டு நீங்க போய் வாங்க, நான் அதுல இருந்து வெளியே வர பாக்குறேன். சரி அப்படின்னா வீடியோ முடிச்சுக்கலாமா? நீங்க குதிச்சுட்டு போ. சரி, இந்த ஜம்ப் ஸ்பாட்ல இருந்து ஒரு ஜம்பை மட்டும் போட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோம். 3 2 1. என்னடா சிம்பிளா கார் கவுந்துருச்சு. நான் பெரிய ஸ்டண்டர் மாதிரி இருக்குன்னு போ. சரி இறங்கிடும். சரி வாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இவன் கார் என்னாச்சு? இங்கதான் இருக்கே நீங்க. சரி கார் லாக் பண்ணி வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு. சரி ஓகே, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். சரி பாய் பாய்.